மீனராசினியர்களுக்கு வணக்கம். மே மாதம் 4ஆம் தேதி மீனராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த புதன் பகவான் நீச்ச நிவர்த்தி பெற்று சூரியனின் உச்ச ராசியான மேசராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியனோடு இணைந்து மீனராசினியர்களுக்கு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். இதன் காரணமாக மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேசத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரித்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க. ரிஷபராசியில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று கன்னிராசியில் சஞ்சரித்த கேது சிம்மராசிக்கு பயிற்சியாகி சிம்மத்தில் சஞ்சரிக்கிறார். கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் புதனை வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்று சொல்லும் வழக்கம் உண்டு. மாதுளக்காரகன் என்றும் சொல்வார்கள். அப்படிப்பட்ட புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். அந்த வகையில் கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம். ஏனென்றால் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சம் அடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார். அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன்கிழமை என்றல்லாமல் நவகிரக புதன் பகவானை இந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதல் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம். அந்த வகையில 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சேதாரணேஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என்பது ஐதீகமாக உள்ளது. அந்த வகையில இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த புதன் பெயர்ச்சியினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குருவானவர் சுக்கிரன் வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதன் விளைவாக இல்லத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உடன்பிறப்புகளின் வழியே உருவான பகை மாற இருக்குது. வழக்குகள் சாதகமாக முடியுங்க. நட்பால் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குது. நாகரிகமாக வாழ தேவையான வசதிகள் வந்து சேருங்க. பல முறை போராடியும் முடிவடையாத சில காரியங்கள் இப்பொழுது முடிவுக்கு வர இருக்குது. இடம், பூமி சம்பந்தப்பட்ட வகையில் பத்திரப்பதிவில் இருந்த தடை அகல இருக்குதுங்க. உடல் நலத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசிக்கு புதன் செல்கிறார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். இதன் விளைவாக உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. மேலதிகாரிகள் அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. காது குத்து, கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில்
நடைபெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு அவை கைகூட இருக்குது. கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு சலுகைகள் கூட இருக்குதுங்க. விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி உங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பாதையில் பயணிக்க பிறந்த ஒரு காலகட்டமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம ராசிநாதன் பலம் பெற்றிருப்பது, அதுவும் மறைமுக பலம் பெற்றிருப்பது மீனராசினியர்களுக்கு இருட்டிலிருந்து வெளிச்சத்தை காட்டும் சூரியனை போல் அமைகிறதுங்க. இனி துன்பங்கள் இல்லை என்கின்ற உணர்வை பெறுவதால் செயல்கள்ல வேகம் பிறக்குங்க. முடியவில்லையே என்று நினைத்த காரியங்கள் கூட சாதகமாக முடிந்து வெற்றி பாதையில் நீங்கள் பயணிக்க இருக்கீங்க. அதே போல ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. புதிய மருத்துவத்தால் முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் அபிவிருத்தி ஏற்பட இருக்குதுங்க. அதே போல மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்களில் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தெய்வ தரிசனம் உண்டுங்க. பத்திரிகை தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் பலவும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயர இருக்குது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த நிறுவன மாற்றம் உண்டுங்க. கலைஞர்களுக்கு பாராட்டு கிடைக்க இருக்குது. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் உண்டுங்க. அதே போல் மீன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு தாய் வழி ஆதரவு திருப்தி தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. குடும்ப முன்னேற்றம் கொடுங்க. இவ்வளவு நாளா கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது. அதே போல் இத்தருணங்கள்ல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயருங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த நிறுவன மாற்றம் உண்டுங்க. அதே போல் கலைஞர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்க இருக்குது. மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் உண்டு. பெண்மணிகளுக்கு தாய் வழி ஆதரவு திருப்தி தரங்க. இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது குடும்ப ராசியில் சூரியன் இருக்கிறார். 2க்குரிய செவ்வாய் 5ல் நீச்சமடைந்திருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்து கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. யாருக்கும் வாக்கு தர வேண்டாம். தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. பிள்ளைகளுடைய விஷயத்தில் பண நெருக்கடியும் மன நெருக்கடியும் ஏற்படலாங்க. வீண் வம்பு வழக்குகள்ல மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முதியவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்யுங்க. சனிக்கிழமை ஹனுமன் ஆலய சென்று வணங்கி வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை புதன் பகவானுடைய இந்த தனஸ்தான சஞ்சாரம் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.